இது போன்ற தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அண்ணன் திருமாவை அனுப்புகிறார்கள். நான் கேட்கிறேன், ராஜா மக்கள் நம்புறாங்கல்ல, திருமாவளவன் அவர்களை வந்து மக்கள் நம்புறாங்க. அவர் மூலியமா ஒரு விஷயம் நடக்கும் நம்புறாங்கல்ல. அண்ணனை நம்புகிறார்கள், அடித்தட்டு மக்கள் விரும்புகிறார்கள். ராஜாவை அனுப்ப வேண்டியதானே? அவர் அந்த சமூகத்தினுடைய இதிலிருந்து தானே பிறந்து வந்தார். அமைச்சர் கடைசியாக வர வேண்டியதானே? ஏன் அவங்கெல்லாம் வரல? 46 எம்எல்ஏக்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, ஏன் வரல? என்ன அங்கே இருந்துக்கிட்டு பிடுங்குறீங்களா? நான் கேட்குறேன், எம்எல்ஏக்கள்லாம் மாட மாளிகையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்லாம். அமைச்சர் கே நேரியா வரலன்னு நான் கேள்வி கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில்? எதற்காக உங்களுக்கு ஆட்சி? தனியாருக்கு தாரை வார்ப்பது. அயோத்தி ராம ரெட்டின்னு ஒருத்தனுக்கு ஏற்கனவே மண்டலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5-6 அயோத்தி ராம ரெட்டியை கொண்டாந்து இறக்குவதற்கு என்ன காரணம்? கொள்ளையடிப்பதற்கு. இப்போ என்ன செய்கிறாங்க? அந்த குப்பை தொட்டியை போடுறதுக்கு கீழே ஒரு கட்டை, அதில் கொள்ளை. இதுவரை தகரத்தில் வச்சுருந்தோம், அதில் கொள்ளை. க்ளவுஸில் கொள்ளை. விளக்க மாத்திரை வேணாலும் கொள்ளையடிப்பானாங்க. விளக்க மாத்திரை கொள்ளையடிக்கிறானுங்க. துப்புரவு பணியாளர், முன்கள பணியாளர் வாரி அள்ளுகிற அந்த வரட்டி தோடா, அதில் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஆள நினைத்தால் எப்படி இது சாத்தியமாகும்? நான் இன்னொன்றும் கேட்குறேன். இப்போ புதிய இந்த பெருமுதலாளிகளை கொண்டாந்து இறக்கி தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஆட்சி எதுக்கு? அதிகாரங்கள் எதுக்கு? அதிகாரிகள் ஐஏஎஸ் எதுக்கு? அப்போ நீங்கள் இந்த மக்களை திட்டமிட்டு நீங்கள் பசியால் போட்டு கொல்ல துடிக்கிறீர்கள். சென்னை தாங்காதுன்னு சொல்கிறேன்.